வீடியோவை ஜாய் கிறிஸ்டலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட 4.0 வீடியோ தான் இது. என்னதான் ஜாஸ்தி லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ எங்கேயோ போய் காணாம ஒளிஞ்சுக்கிட்டாரு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியான ஸ்ருதி பிரியா மாதம்பட்டி கூட சேர்ந்து கப்பிள்ஸா ஒரு வெட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு வெட்டிங் வைப்ல நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கோம்ன்ற மாதிரி மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த கடுப்பான ஜாய் கிறிஸ்டல் மாதம்பட்டி என் கூட இருக்கும் போது தான் சந்தோஷமா இருந்திருக்காரு, அவர் என்னதான் ஜாஸ்தி லவ் பண்றாரு அப்படின்றத சொல்ற மாதிரி தான் மாதம்பட்டி சொன்ன இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் மாதம்பட்டி என்ன ஜாஸ்தி லவ் பண்றாரு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ருதி பிரியாவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு பக்கம் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் கிறிஸ்டலா இவங்களோட வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல விசாரணை இருக்கிற நிலையில 12ஆம் தேதி மாதம்பட்டி ரங்கராஜன் நேர்ல வந்து ஆஜராகிய சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்ப்பு இப்போ வரலுமே ஜாய்க்கு சாதகமா தான் வரும் அப்படின்ற நிலையில தான் இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா வந்து தைரியமா கொடுத்துருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜுமே ஸ்டேட்மெண்ட் எடுக்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி டிஎன்ஏ டெஸ்ட் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறாரு. அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வராம இழுத்தடிச்சிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஜாய் கிறிஸ்டலா ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் சினிமா பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.